we are going to see a problem in section of solids. அதுலேயும் ட்ரூ ஷேப் ட்ரப்பீசியமாக இருக்குது அப்படின்னா அந்த சாலிடுக்கு கட்டிங் பிளேன் எப்படி ட்ரா பண்ணுறது, ட்ரூ ஷேப் எப்படி அட்டைன் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். லெட் மீ சால்வ் த ப்ராப்ளம் now. A square pyramid of 50 mm edges of base and height 70 mm rest on its base on HP in such a way that two of the base edges are parallel to VP. ஸோ ஒரு ஸ்கொயர் பிரமிடோட டைமென்ஷன் அண்ட் ரெஸ்டிங் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் கட் பை அ இன்க்ளைன் செக்ஷனல் பிளேன் இன் சச் அ வே தட் த ட்ரூ ஷேப் ஆஃப் த செக்ஷன் இஸ் ட்ரப்பீசியம் ஹூஸ் பேரலல் சைட்ஸ் ஆர் 20 mm அண்ட் 40 mm. அதாவது கட்டிங் பிளேனை வச்சு கட் ஆகுது. கட்டிங் பிளேனோட மீட்டிங் பாயிண்ட்டோ இல்லை ஆங்கிளோ கொடுக்கல. அதுக்கு பதிலாக ட்ரூ ஷேப் ஆஃப் த செக்ஷன் வந்து ஒரு ட்ரப்பீசியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ட்ரப்பீசியமும் 20 mm 40 mm parallel side இருக்க ட்ரப்பீசியம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ட்ரா த ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ, வாட் இஸ் தி இன்க்ளினேஷன் ஆஃப் த செக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபைன். ஸோ சம்மில் உள்ள டேட்டாவை எடுத்து எழுதுகிறோம் அப்படின்னா இட் இஸ் அ ஸ்கொயர் பிரமிட், பேஸ் சைட் 50 mm அண்ட் 70 mm ஹைட். அந்த ரெஸ்டிங் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹெச்பியில் ரெஸ்ட் ஆகிருக்கு. டூ பேஸ் எட்ஜஸ் ஆர் பேரலல் டு விபி. ஸோ நார்மலாக ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 ரெஸ்டிங் கண்டிஷன் கொடுக்கறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா நமக்கு இப்போ கொடுத்துருக்க கண்டிஷன் ஸ்கொயரோட 2 பேஸ் எட்ஜ் வந்து பெர்பண்டிகுலராகவோ அப்படி இல்லை அப்படின்னா 2 பேஸ் எட்ஜ் பேரலாவோ அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்படின்னா நமக்கு என்ன பண்ணிருக்காங்க 2 எட்ஜஸ் பேரல் அப்படின்னு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். செகண்ட் என்ன அப்படின்னா ஆல் த எட்ஜஸ் ஆர் ஈக்குவல் இன்க்ளைன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்கொயரை வந்து எப்படி ட்ரா பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். அதாவது 45 டிகிரி ஆங்கிளில் ஸ்கொயர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ட்ரா பண்ணுவீங்க. தேர்ட் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் இப்போ 30 ஆர் 35 டிகிரின்னு கொடுத்து இன்க்ளைண்ட் ஆகிருக்கு ஒன் ஆஃப் த பேஸேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்கொயரை வந்து இப்படி ட்ரா பண்ணணும். இந்த மாதிரி 3 ரெஸ்டிங் கண்டிஷன் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நமக்கு இப்போ கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன அப்படின்னா பேஸ் எட்ஜஸ் பேரலல், 2 பேஸ் எட்ஜ் வந்து பேரலல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஸ்கொயரை எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். ஸோ 2 ஆஃப் த பேஸ் எட்ஜஸ் பேரலல் டு விபி. சரிங்களா? தென் ட்ரூ ஷேப் கொடுத்துருக்காங்க. ட்ரூ ஷேப் வந்து என்ன அப்படின்னா ட்ரப்பீசியம், அதோட சைஸ் என்ன அப்படின்னா 20-40. ட்ரப்பீசியம் அப்படிங்கிறது இணைகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட 2 பேரலோட சைட் கொடுத்துருக்காங்க. இது 20 mm இருக்குது, இது 40 mm இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து இந்த செக்ஷனல் பிளேன் க்ரியேட் பண்ணுற ட்ரூ ஷேப். இதை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரா பண்ண போகிறோம். நான் ஃபைனல் டயக்ராமை முதல்ல காட்டிக்கிறேன். தென் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இதான் வந்து உங்களோட ஃபைனல் டயக்ராம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஸ்கொயர் பிரமிடு 2 எட்ஜஸ் பேரலல் கொடுத்துருப்பாங்க. இதோட ட்ரூ ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரப்பீசியமாக இருக்கும். இதோட சைஸ் என்ன அப்படின்னா ஒரு சைடு 20 mm இன்னொரு சைடு 40 mm ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இதில் பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்த 20-40 mm அப்படிங்கிறது தான் நம்ம டாப் வியூவில் மென்ஷன் பண்ணுவோம். டாப் வியூவில் ட்ரா பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடை 20 mm இன்னொரு சைடை 40 mm நம்ம ஒரு 2 லைனை மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கட்டிங் பிளேனே ட்ரா பண்ணுவோம். இந்த மெத்தடில் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ XY ஆக்சிஸ் லைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸ்கொயரோட சைஸ் என்ன அப்படின்னா 50 mm சைஸ். ஸோ 50 mm சைஸ்க்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணியாச்சு. தென் இது ஸ்கொயர் பிரமிட் அப்படிங்கிறதுனால இதோட டயகனல் கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும். நான் டயகனலாக இப்போ திக்காக போடலை. கட்டிங் பிளேன்லாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் நான் ரிமைனிங் போர்ஷன் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா திக்காக ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபைன். இப்போ நேம் வச்சுக்கலாம். ரைட் சைடுக்கு வச்ச ஏபி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ ஏபிசிடி அப்பெக்ஸ் பாயிண்ட்டை வந்து ஓ அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே. தென் எல்லா எட்ஜும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா முதல்ல ப்ரொஜெக்ட் பண்ணி முடிச்சுக்கிறேன். சிடி அண்ட் ஏபி. தென் பிரமிடோட ஹைட் என்ன அப்படின்னா நமக்கு 70 mm கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ 70 mm கொடுத்துருக்காங்க. இதுதான் என்ன அப்படின்னா பிரமிடோட ஹைட். பிரமிடோட ஹைட்டோட டைமென்ஷனை மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஸ்கொயர் பிரமிடோட பேஸோட டைமென்ஷனையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ பொறுமையாக லிசன் பண்ணுங்கள் அண்ட் பொறுமையாக எப்படி ட்ரா பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் 50 mm சைடு இருக்கிற ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணியாச்சு. அதை பிரமிட் அப்படிங்கிறதுனால டயகனல் கனெக்ட் பண்ணி அப்பெக்ஸ் பாயிண்ட் வச்சாச்சு. தென் நம்மளோட பிரமிடோட ஹைட் என்ன அப்படின்னா 70 mm. ஸோ 70 mmல என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பிரமிடை ட்ரா பண்ணிக்கணும்.
ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக லைட்டாக ட்ரா பண்ணிக்கிறேன். தென் கட்டிங் பிளேன் ட்ரா பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிமைனிங் போர்ஷனை திக் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியலாக லைட் லைனை வச்சு வரைஞ்சிக்கிட்டேன். நேம் வச்சேன் அப்படின்னா திஸ் ஒன் இஸ் ஏ டேஷ் அண்ட் பி டேஷ், இது வந்து சி டேஷ் அண்ட் டி டேஷ். ஸோ இந்த நேமிங் வைக்கிறது எல்லாமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். அப்படி எனக்கு பிரமிட் வரையவே தெரியல, நேமிங் வைக்கிறது தெரியல அப்படின்னா பேசிக் வீடியோஸ், சாலிட்ஸோட பேசிக் வீடியோஸ்லாம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம இந்த வீடியோவில் அல்டிமேட்டாக ட்ரெப்பீசியம் ஷேப்பை வந்து எப்படி ட்ரூ ஷேப்பில் ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதனால தான் இதெல்லாம் ரஷ்அப் பண்ணி போயாச்சு. ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா சிம்பிள் ப்ரொஜெக்ஷன் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ ட்ரெப்பீசியம் ட்ரூ ஷேப்பில் வரணும் அப்படின்னா கட்டிங் பிளேன் எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்க்கணும். நம்ம கட்டிங் பிளேனோட மீட்டிங் பாயிண்ட்டோ இல்லை அதோட இன்க்ளினேஷன் ஆங்கிளோ கொடுக்கல. ஸோ இந்த ரெண்டு டேட்டாவும் கொடுக்காம டேரெக்டாக நம்மளால் செக்ஷனல் பிளேனை ட்ரா பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு க்ளூ இருக்குது. என்ன அப்படின்னா நமக்கு ட்ரெப்பீசியமோட சைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ட்ரூ ஷேப் வந்து ட்ரெப்பீசியமாக வருது அப்படின்னா அதோட பேரல் எட்ஜஸ் ஒரு சைடு 20 mm, இன்னொரு சைடு 40 mm சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது நம்ம ட்ரூ ஷேப் வந்து இந்த இடத்துல ட்ரா பண்ணுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது 20, இது 40 இங்கேருந்து ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த 20, 40ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மெஷர் பண்ணுவோம். இந்த இடத்துல 20 மெஷர் பண்ணியிருப்போம், இந்த இடத்துல 40 மெஷர் பண்ணியிருப்போம். ஏன்னா இந்த பாயிண்ட் ட்ரா பண்ணுறது நம்ம காம்பஸ் வச்சு மெஷர் பண்ணி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல ட்ரூ ஷேப் ட்ரா பண்ணுவோம். அப்போது இந்த இடத்துல 20 இருந்தால் இந்த இடத்துல 20 வரும். அதே மாதிரி இந்த இடத்துல 40 இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல 40 வரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இப்போ நம்ம அதுதான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேக் பண்ண போகிறோம். அதாவது ட்ரெப்பீசியமோட ரெண்டு ஆப்போசிட் பேரலல் சைடையும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே மேக் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ 20 mm வர மாதிரி நீங்கள் ஸ்கேலை வச்சு மூவ் பண்ணிட்டே வரணும். கரெக்டாக இந்த மிட் லைன் இருக்குல்ல, இதான் மிட் லைனுக்கு மேலேயும் கீழே என்ன பண்ணணும் அப்படின்னா 10 mm இருக்கிற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரா பண்ணணும். அகைன் சொல்கிறேன், இங்கே ஒரு மிட் லைன் இருக்குது, இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த மிட் லைனுக்கு மேலே 10 mm இருக்கணும், மேலே 10 mm இருக்கணும், கீழே 10 mm இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா 20 mm லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மிட் லைனுக்கு மேலே 20 mm, கீழே 20 mm வச்சிங்க அப்படின்னா டோட்டலாக 40 mm லென்த் இருக்க லைன் கிடச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 40 mm இருக்க மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைன் ட்ரா பண்ணுறேன். தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிமைனிங் ஷேப்பை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் என்ன அப்படின்னா என்னோட செக்ஷனல் டாப் வியூ. ஸோ இது செக்ஷனல் டாப் வியூ அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஹேட்ச் பண்ணிக்கிறேன். தென் டாப் வியூவோட ரிமைனிங் எட்ஜஸை திக் பண்ணிக்கிறேன். முதல்ல ஏன் லைட்டாக வரைஞ்சேன் அப்படின்னா கட் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க பார்ட்டை திக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் அந்த டயகனல் லைன்ஸை வந்து ரொம்ப லைட்டாகவே ட்ரா பண்ணேன். சரிங்களா? இப்போது இந்த கட்டிங் பாயிண்ட் நேம் வச்சுக்கிறேன். இந்த சைடு 1, இது 2, இது 3, இது 4. ஓகே. இப்போ டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே எடுத்துருக்க டைமென்ஷன் என்ன அப்படின்னா 40 mm டைமென்ஷன். தென் இந்த பக்கம் எடுத்துக்க டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 20 mm டைமென்ஷன். ஸோ இது 40 mm, இது 20 mm. நான் இந்த பக்கம் தான் 20, இந்த பக்கம் 40 எடுக்கலாமா, மாற்றி எடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக மாற்றி எடுக்கலாம், எந்த இஷ்யூவும் கிடையாது. சரிங்களா? ஓகே ஃபைன். இப்போது இந்த ட்ரெப்பீசியமோட சைஸை வந்து நான் டாப் வியூவில் மென்ஷன் பண்ணி ட்ரா பண்ணியாச்சு. செக்ஷனல் டாப் வியூ முடிஞ்சிருச்சு. இப்போது இதை ப்ரொஜெக்ட் பண்ணி ஃப்ரண்ட் வியூவில் செக்ஷனல் பிளேனை ட்ரா பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 3 and 4 பாயிண்ட்டை ஃப்ரண்ட் வியூவில் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். ஸோ அது இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா 3', 4'. அதே மாதிரி 1 and 2 பாயிண்ட்டை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரண்ட் வியூவில் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். அது இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் என்ன அப்படின்னா 1', 2'. இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதுதான் என்னோடய செக்ஷனல் பிளேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிரமிடோட ரிமைனிங் போர்ஷனை திக் பண்ணிக்கிறேன். அதாவது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 3 and 4 பாயிண்ட்டை அப்படியே ஃப்ரண்ட் வியூவில் ப்ரொஜெக்ட் பண்ணோம். அது இந்த எட்ஜில் கட் ஆகிற இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட், அதாவது OC/OD, OCயில் 3ங்கிற பாயிண்ட்டும் ODயில் 4ங்கிற பாயிண்ட் இருக்குது. ஸோ OC/ODயில் கட் ஆகிற பாயிண்ட்டை 3, 4 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி OAயில் 1 இருக்குது, OBயில் 2 இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறப்போ OA/OBயில் கட் ஆகிற இந்த பாயிண்ட்டை 1', 2'ன்னு எடுத்துக்கிறேன். அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு செக்ஷனல் பிளேன் கிடச்சிடும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா உங்களோட செக்ஷனல் பிளேன்.
இப்போ செக்ஷனல் பிளேனோட இன்க்ளைன்ட் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ஆங்கிளை மெஷர் பண்ணி ஆன்சராக எழுதிருக்கணும். நான் டைமென்ஷனோடி ட்ரா பண்ணல, ஸோ என்ன ஆங்கிள் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நீங்கள் டைமென்ஷனோடி ட்ரா பண்ணுறப்போ அது என்ன ஆங்கிள் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். ஓகே, இப்போது நான் வந்து ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து என்னோட ட்ரூ ஷேப்பை ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா செக்ஷனல் பிளேனுக்கு பெர்பண்டிகுலராக கட்டிங் பாயிண்ட்லேருந்து லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸோட பேசிக் சம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க, ஏன்னா இதில் நம்ம ரஷ்அப் பண்ணி போய்டுவோம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ப்ரொஜெக்ட் பண்ணிடுறேன். தென் ஆக்சிஸ் அடிஷ்னலாக, அதாவது டயக்ராமை விட்டு வெளியே அவுட் சைடில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா x1 y1 ஆக்சிஸ் ட்ரா பண்ணுறேன். சரிங்களா? அதாவது டயக்ராமுக்கு உள்ளேயே நம்ம ட்ரா பண்ணோம், கட்டிங் பாயிண்ட்டை ட்ரா பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா ட்ரூ ஷேப் வந்து டயக்ராமோட ஓவர்லாப் ஆயிரும். ஸோ செக்ஷனல் பிளேனுக்கு பேரலாக x1 y1 ஆக்சிஸை செப்பரேட்டாக ட்ரா பண்ணிக்கிறேன். தென் எல்லா கட்டிங் பாயிண்ட்டில் இருந்தும் பர்பண்டிகுலர் லைன், பாயிண்ட் 3-4 ஒரு பர்பண்டிகுலர் லைன், அதே மாதிரி பாயிண்ட் 1-2 ஒரு பர்பண்டிகுலர் லைன். தென் செக்ஷனல் பிளேனுக்கு பேரலாக x1 y1 ஆக்சிஸை ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் XY ஆக்சிஸ்லேருந்து 1க்கான டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிக்கணும். அந்த டிஸ்டன்ஸ் அப்படியே தூக்கி x1 y1லேருந்து அந்த ஒய்க்கான டிஸ்டன்ஸை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மார்க் பண்ணிக்கணும். இது பாயிண்ட் நம்பர் 1. அதே மாதிரி XY ஆக்சிஸில் இருந்து உங்களுக்கு 2 டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த x1 y1லேருந்து 2 அப்படிங்கிற டிஸ்டன்ஸை மார்க் பண்ணிக்கணும். சிமிலர்லி XYலேருந்து 4 மெஷர் பண்ணிக்கணும். அதே லைனில் XYலேருந்து 4 மார்க் பண்ணிக்கணும். தென் XYலேருந்து 3 மெஷர் பண்ணிக்கணும். அதே மாதிரி XYலேருந்து 3 மார்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாகிடும். ஸோ இது 1, தென் 2, இது என்ன அப்படின்னா 3 and 4. 4 பாயிண்ட்டையும் மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த 4 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ட்ரெப்பீஷியம் ஃபார்ம் ஆகிடும். சரிங்களா? அந்த ட்ரெப்பீஷியத்தை தென் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது 2 ஷேப் அப்படிங்கிறதுனால அதை ஹேட்ச் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். இப்போது இந்த ட்ரெப்பீஷியத்துக்கு நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1-2 டிஸ்டன்ஸ் 40 mm இருக்கும். ஏன்னா நம்ம இந்த 1 இந்த 2 தான் மெஷர் பண்ணியிருக்கோம். இந்த கேப் வந்து 40 தானே. ஸோ அந்த 40 தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். அதே மாதிரி 3 and 4க்கான டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 mm இருக்கும். ஏன்னா இங்கேருந்து 4 மெஷர் பண்ணியிருக்கோம், இங்கேருந்து 3 மெஷர் பண்ணியிருக்கோம். ரெண்டுக்குள்ள இன்பிட்வீன் கேப் 4-3க்கு இன்பிட்வீன் கேப் என்ன அப்படின்னா 20. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல என்ன வந்துடும், 20 வந்துடும். ஸோ இந்த சம் ட்ரெப்பீஷியம் ட்ரூ ஷேப்பாக வர சம் வந்து ரொம்பவே ஈஸி தான். ஸோ பேசிக் சாலிட்ஸ் செக்ஷன் ஆஃப் சாலிட் சம்மை லிசன் பண்ணிவிட்டு இந்த சம்மை லிசன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சம் ரொம்ப ஈஸியாகவே புரியும். சரிங்களா? ஏன்னா நம்ம இனிஷியல் பார்ட்டெல்லாம் வேகமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு ட்ரெப்பீசியம் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ.